இன்றைக்கு தமிழக அரசால் வெளியிடப்படுகிற 100 ரூபாய் நாணயம், கலைஞருடைய உருவம் பொறித்த அந்த நாணயத்தை நானும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறேன். வெளியிட்ட உடனே நிச்சயமாக பார்ப்பேன், உங்களுக்கும் என் அன்பளிப்பாக தருகிறேன். இல்லை சார், நான் வேற வேலையா இருக்கேன். அதனால உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தான் இருக்கு. ஓகே, சில சொல்லுங்க. இல்லை இல்லை, துணை முதல்வர் அது அவங்க விருப்பம் சார். நோ கமெண்ட்ஸ் ஃபார் தட். இல்லை, கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் சார். தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ அரசியல் விமர்சனம்ன்றது தினம் நியூஸ் அப்டேட் பண்ணி இப்பவும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்டோரேஜ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமா விலைக்கு நின்று வேடிக்கை பார்க்குறேன். கண்டிப்பாக வருவேன். 2026 விஜய் சார் 2026 விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ புது கட்சி, அதுல உங்களோட கண்டிப்பா நான் பங்கேற்கும் போது உங்களுக்கு தெரியாம இருக்க சார். கண்டிப்பா சொல்றவங்க எல்லாருக்கும் வந்தா அவங்களுடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்தால் வாழ்த்துக்கள், வரனால என் நண்பரா இருப்பார். சில நாட்கள அவர் கொடியை அறிமுகப்படுத்தப்படுன்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள். என்னென்ன விஷயம் இருக்கு? இல்ல கெஸ் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு அவர் சொந்த விஷயம், அவரோட கொடி. அதுல நான் உள்ள ஆராய்ச்சி பண்ண விரும்பல. பட் எது வந்தாலும் நடந்தால் நன்மைக்கே என்று நான். சரி, முதல்ல வில்லன் கேரக்டர் பண்ணிருந்தீங்க. இப்போ டோட்டலாவே வேற ஜனர் மாத்திட்டீங்க. இது எப்படி சார் உங்களை? இதை ஏத்துக்கிட்ட மக்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நம்ம இப்படி ஏன்னா என் கூட நடிச்ச கதாநாயகர்களே வில்லன் ஆயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் கேட்குறேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டு அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு எது பண்ண முடியும், நமக்கு ஆப்ஷன் இருக்கா, இது மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு சில விஷயங்கள் நான் நைஸாக அதுலேருந்து விலகிடுவேன். சில விஷயங்கள் பிடிச்சி அதை பண்ணுவேன். அது மாதிரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, வேற போஸ்ட் ஓட்டல, வேற செவ்வறு ஏற்றிட்டு போயிடுறாங்க. நம்ம டாக்ஸ் கட்டி ஓட்டுற போஸ்டர் கிழிச்சிடுறாங்க. கிழிச்சிட்டு அவர் அரசியல் கட்சியோட பேனர் எழுதிட்டு போயிடுறாங்க. நான் சொல்றேன் என்னன்னா, ரிக்வஸ்டா சொல்றேன், இது உண்மையாவே இது உங்ககிட்ட சொல்றதா இப்ப பெருமையா இருக்கு எனக்கு. இது சென்று போய் சேருன்ற ஒரு விஷயத்துக்காக எங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு மாற்று கருத்து புரியல சார். உங்ககிட்ட ஒரு இடம்னா அது ஒரு சரௌண்டிங்ல சார் ஒட்ட முடியும். அது என்ன? இல்ல, நிறைய இடம் கொடுங்க, நிறைய இடம் கொடுங்க. ஒரு தாம்பரம் தாண்டி ஒரு போர்டிங் வச்சு சினிமா போஸ்ட் மட்டும் தான். இப்ப நமக்கு நான் தெரியாம கேட்கறேன். இப்போ மவுண்ட் ரோட்ல ஒரு பேனர் இருந்தது. மவுண்ட் ரோட்ல பேனர் மட்டுமே இருந்தது. சினிமா ஆண்டாண்டு காலமாக இருந்த இடம் அதை மாத்திட்டாங்க. அது ஏன் மாத்த இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி வேற இடம் கேட்கறேன். அதுக்கு முறையா நம்ம அரசாங்கம்னா அதுக்கு அது செமி சாய்க்கணும். ஆனா கோட் டைலர் பாத்தீங்களா? விஜய் சார் பாத்தீங்க. அதுல காந்தி பேர் வச்சு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. அதை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. நீங்க ஒரு நடிகரை எப்படி பாக்குறீங்க? தெரியலங்க, அது அவர் சொந்த விருப்பம். ஆனா நான் பார்த்தேன், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இல்லைங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் பண்றவங்களை எனக்கு பிடிக்கும். எனக்கு அவங்களோட இருப்பேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவாய்ட் பண்ற விஷயம்லாம் கிடையாது. அது அவங்க விருப்பம், இது என் விருப்பம். பார்த்தேங்க, நிறைய தடவை பார்த்தேன். இந்த ஷூட்டிங் எப்பவே பார்த்தேன். இதுக்கப்புறம் அவர் அரசியல் போனதுக்கு அப்புறம் படம் நடிக்க போறதுன்னு சொல்றாரு. உங்களோட கருத்து? அவர் என்ன நடிக்கலாமா? அதுவும் அவரோட சொந்த விருப்பம் தாங்க. அவர் தான் முடிவு எடுக்கணும். 10,000 ரசிகர்கள் இருக்காங்க. அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு போன நிறைய பேர் வாழ்விட. இல்ல, அது அவர் தான் முடிவு எடுக்கணும். நடிக்கிறாரா இல்ல அரசியல் மட்டுமே பண்றாரா? அரசியல் பண்ணும்போது நடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒன்று இருக்கு. அதனால கூட அவர் சொல்லியிருக்கலாம். அவர் தான் முடிவு எடுக்கணும். அது சின்ன படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பெரிய படங்கள் வந்தா தியேட்டருக்கு கிடைக்கும். வரணும் சார் சின்ன படம். நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, கிறிஸ்மஸ் உங்களுக்கு, ரம்ஜான் எனக்கு, அமாவாசை உங்களுக்கு, ஆயுத பூஜை எனக்கு. இது கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனை வரப்போகுது? வருஷத்துக்கு ஒரு அமாவாசை தானே, வருஷத்துக்கு ஒரு அமாவாசை, சாரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயுத பூஜை தானே வருது, ஒரு தீபாவளி தானே வருது, ஒரு பொங்கல் தானே வருது, ஸோ ஒரு நியூ இயர் தானே வருது. இதனால மற்ற வாரங்கள், இந்த வாரங்கள்லாம், இப்போ இந்த வாரம் போன வாரம்லாம் பார்த்தா உங்களுக்கு 6 படம் ரிலீஸ் ஆகுது, 7 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் சின்ன படங்கள் தானே. வரட்டும், எல்லாரும் வரட்டும். சினிமாவுக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேங்க. டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ். உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீங்க இருக்கதா ஒரு கேள்வி? இல்லைங்க, நான் பண்ணலங்க. தேங்க்யூ வெரி மச். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ கார்த்தி படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாபாதியாரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் பண்றேன். நானும் கதாநாயகன் சொல்ல முடியாது, கதையோடைய லீட் ரோலா சில படங்கள் ஆரம்பிக்கிறது.
இல்லை நானே என்ன கேட்டுக்கிறேன், என்ன நானே கேட்டுக்கிறேன். என் கூட கதாநாயகன் நடிச்சாங்கல்ல, உங்களுக்கு என்னப்பா அவசரம், ஏன்பா வில்லடா வந்தீங்கன்ற மாதிரி கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நான் சாணரை மாற்றி பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் லேடி கெட்ட போட்டதுல இருந்து உங்களை அந்த மாதிரி நிறைய பேர் தெரியல சார், இப்போ எல்லாம் 2, 3, 4 தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போகுது. ஸோ நானும் நிறைய சைன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்ங்க.